தேசாந்திரி எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். பகுதி 29. நீங்கள் யாருக்காவது ஒரு கதை சொல்லியோ இல்லை யார்கிட்டையாவது கதை கேட்டோ எவ்வளவு நாட்டில் ஆயிருக்கும்? என்ன சந்திக்க வர பலர்கிட்டையும் இந்த கேள்வியை நான் கேட்பேன். முக்கால்வாசி பேர் அதெல்லாம் மறந்து போயிடுச்சு, எப்போவாவது தொலைக்காட்சியிலோ வார இதழிலோ வர கதைகளை பார்க்குறதையும் வாசிக்கிறதையும் தவிர்த்து கதை சொல்கிறதோ கேட்குறதோ கிடையாதுன்னு பதில் சொல்லுவாங்க. இதற்கு விதிவிலக்கு தான் பெண்கள். அவங்க தங்களுக்கு தெரிந்த அல்லது அவங்க வாசித்த கதைகளை அவ்வப்போது குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அவங்க கூட யார்கிட்டையாவது கதை கேட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சுன்னு பதில் தராங்க. குழந்தைகளுக்கு கதை சொல்லும் குழந்தைகள்கிட்டேருந்து கதை கேட்கும் பழக்கம் நான் அறிஞ்ச வர பெரும்பாலான வீடுகளில் இல்லவே இல்லை. குழந்தைகள் கதை கேட்பவர்கள் மட்டும் இல்லை, கதை சொல்பவர்கள் கூட. அதுவும் நம்ம யோசிக்காத விதத்தில் மிகுந்த கற்பனையும் தனியான கதை மொழியும் கொண்டு கதை சொல்லக்கூடியவங்க. நாட்டுப்புற கதைகளுக்காக கதை கலைஞன்னு ஒன்று உருவாக்கணும்னு கிராமப்புற கதைகளை தேடி சேகரிக்கிறதுக்காக 10 வருஷங்களுக்கு முன்னாடி தமிழக கிராமங்கள் முழுக்க சுற்றி அலைஞ்சேன். அந்த நாளில் எனக்கு இருந்த ஒரே வேலை ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போயிட்டு யார்கிட்டையாவது கதை கேட்குறது, அவங்க சொல்கிற கதையை ஒளிநாடால் பதிவு செய்கிறது, அப்புறம் அந்த கதை குறித்த விவரங்களை அவங்கக்கிட்ட கேட்டு குறிச்சிக்கிறது. இந்த பணியை ஒரு ஆய்வை போல் எனது விருப்பத்தின் வழி சார்ந்து அமைச்சுக்கிட்டேன். மக்கள் எதையெல்லாம் பற்றி கதைகள் சொல்கிறாங்க, ஒரு கதை சொல்லப்படுறப்போ அதன் முதல் வாக்கியம் எப்படி துவங்குது, கதை சொல்கிறவர் எது போன்ற விஷயங்களை கதையின் வழியாக முதன்மைப்படுத்துகிறாரு, கதையை எப்படி வளர்த்தி எடுத்துகிட்டு போகிறாரு, கதை எப்படி முடியுதுன்னு என் பணி கதையாடல்கள் பற்றியதாகவே இருந்துச்சு. அதுலேயும் கதை வழியாக மக்கள் மனசில் பதிஞ்சு போயிருக்கிற புராதன நினைவுகள் எப்படி வெளிப்படுதுன்றத அறியறது தான் என் முக்கிய விருப்பமாக இருந்துச்சு. சாதாரணமாக வீட்டில் சொல்லப்படுற கதைகளுக்கும் கிராமத்து கதை சொல்லிகள் கதையை சொல்கிறதுக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்குது. கதை கேட்குறதுக்காக ஒரு முறை தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற குட்லானஹள்ளின்ற கிராமத்துக்கு நான் போயிருந்தேன். மலையடி வாரத்தில் சிறிய கிராமம், 100க்கும் குறைவான வீடுகள் தான் இருந்துச்சு. சிறிய பள்ளிக்கூடத்தை தவிர அங்கே வேறு பெரிய கட்டடங்கள்லாம் எதுவுமே இல்லை. கதை கேட்குறதுக்கு எதுக்காக இப்படி ஒரு ஆள் வந்திருக்கான் என்றதே கிராமவாசிகளுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுலேயும் வயசான விவசாயி ஒருவர் கதையெல்லாம் நினச்ச நேரம் சொல்லவும் கூடாது, கேட்கவும் கூடாது, அதுக்குன்னு சில நேர காலம் இருக்குது, இல்லைன்னா கதை மனசில் தங்காதுன்னு சொன்னார். அப்புறம் அவராகவே கதை சொல்ல துவங்கினார். கதை ஆரம்பித்த சில நிமிஷம்லேயே அக்கதையை என் சிறு வயதில் வீட்டில் கேட்டிருந்தது எனக்கு நினைவுக்கு வந்தது. பூதம் ஒன்று மனுஷங்களை பிடிச்சு கொள்வதை பற்றிய கதையை என்னோட 10 வயசில் நான் கேட்டிருக்கேன். அந்த கதையில் வர பூதம் தீராத பசியால் அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்காக தினமும் ஒரு வீட்டில் உணவு சமைச்சு கொண்டு போய் கொடுப்பாங்க. உணவு ருசியாக இல்லைன்னா சாப்பாடு கொண்டு ஒரு ஆள் அதை அடித்து கொன்னுடும். இப்படி அது ஆயிரக்கணக்கான ஆட்களை கொன்று போட்டு விட்ட பின்னால் பூதத்துக்கு ஒரு பெண் சாப்பாடு கொண்டு போகிறான். சாப்பாடு பிடிக்காம ஆத்திரமாயி அந்த பெண்ணை கொல்ல போவதா பூதம் கத்துது. அவள் பூதத்தை பார்த்து சிரிச்சுட்டு அது பெரிய பலசாலி என்று தான் நம்பலன்னோ பலசாலின்னு நிரூபித்த பிறகு தன்னை கொல்லலான்னு சொல்கிறான். அதன்படி தனது தலைமுடியை பிடுங்கி அதுக்கிட்ட கொடுத்து அதில் ஒரு முடிச்சு போட்டு காட்ட சொல்கிறான். இவ்வளவுதானான்னு தலைமுடியில் பூதம் முடிச்சு போட துவங்குச்சு. ஆனால் பல நாள் முயன்று அதனால் முடிச்சு போடவே முடியல. கடைசியில் இவ்வளவு சின்ன வேலையை கூட செய்ய முடியாத தன்னை மக்கள் மதிக்க மாட்டாங்களேன்னு ஊரை விட்டு ஓடிடுச்சு பூதம். இந்த கதையை வீட்டில் சொல்கிறப்ப பூதத்துக்கு என்னென்ன சாப்பாடு கொண்டு போவாங்கன்ற பட்டியலை சொல்லுவாங்க. அந்த பட்டியல் பெரும்பாலும் என் வீட்டில் பண்டிகை நாளில் தயாரிக்கப்படுற உணவு பட்டியலாக இருக்கும். அதனால தானே என்னவோ கதையில் வந்த பூதங்கள் மீது பயம் எனக்கு ஏற்படல. காரணம், பெரும்பாலும் அந்த பூதம் சைவ சாப்பாடு சாப்பிட்றதும் அப்பளம் வேணும்னு அடம் பிடிப்பதுமாவே இருந்துச்சு. குட்லானஹள்ளியில் நான் கேட்ட கதை பெரும்பாலும் நரகாசுரன் கதையை ஒத்துருந்தது. கதையை விட அந்த கதையில் பூதம் என்ன சாப்பிட்றதுன்னு அவர் சொன்ன உணவு பட்டியல் தான் என்னை ரொம்ப வசீகரிச்சுது. கதை சொல்லும் பயசாலி ரொம்ப ஆசாசியாக அந்த உணவு பட்டியலை சொன்னார். ஒரு பெரிய வண்டி நிறைய களிமொந்த, அதாவது கேப்பக்களி, கோழி குருமா, கடிச்சுக்கிட பச்சை வெங்காயம், ஒரு வண்டி நிறைய திருப்பதி லட்டு. இந்த பட்டியலில் லட்டு எப்படி சேர்ந்ததுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் குடிக்கிறதுக்கு டீன்னு எல்லாமும் கொண்டு போனாங்கன்னு சொன்னார். சிறு வயதில் கேட்ட பூதத்தை விட இந்த பூதம் ரொம்ப சிநேகமாக இருந்துச்சு. அதோடு எந்த பகுதியில் கதை சொல்லப்படுதோ அங்கு வாழும் மக்களோட பிரதான உணவு பழக்கங்கள் தான் பூதங்களோட பழக்கமாக உள்ளதே அன்றி பூதங்களுக்கான சிறப்பு உணவுகள்னு எதுவும் கிடையாதுன்னு எனக்கு தோணுச்சு. குட்லானஹள்ளியோட கதையை சொல்லி முடிச்சுட்டு பூதம் பெருசா மனுஷன் பெருசா அப்படின்னு கேட்டார். அவரே பதில் சொல்லட்டோன்னு காத்திருந்தேன். அவர் சிரிச்சுக்கிட்டே, மனுஷன் 4 இடத்துல உழைச்சி சாப்பிட்றான், உழைக்கிற மனுஷனை பயமுறுத்தி அடித்து சாப்பிட்றது பூதம், அப்போ பெரிய ஆள் மனுஷன் தானேன்னார். அதுக்கப்புறம் இது போல் பூதம் தொடர்பான கதைகளை எங்கெங்கோ நான் கேட்டிருக்கேன். பூதம் பெரும்பாலும் சாம்பார் சாதம், தயிர் சாதம், மாவடு, கொஞ்சம் பருப்பு, நெய், பாயசம், வறுத்த கறி, முயல் கறின்னு என்னென்னவோ சாப்பிட்டுச்சு. அந்த 2 வருஷத்தில் பூதம் என்பதை குறித்து மக்கள் மனசில் அந்த நூற்றுக்கணக்கான கற்பனை குறிப்புகளை நான் அறிஞ்சிக்க முடிஞ்சுது.
அதிலிருந்து பூதம் ஒரு முட்டாள், பூதம் ஒரு சாப்பாட்டு அவன், பூதம் சைவம் சாப்பிடும், பூதம் கொரட்டை விட்டு தூங்கும், பூதம் லட்டு தின்னும், பூதம் பசி தாங்காது, இப்படி தான் அறிஞ்சிக்க முடிஞ்சது. யோசிக்கையில் இவை எல்லாமே பூதம் பற்றிய குறிப்புகள் இல்லை, நம்மோடு சேர்ந்து வாழும் மனிதர்களை பற்றிய குறிப்பு. 10 வருஷங்களுக்கு முன்பு கேட்ட இந்த கதைகளின் நினைவில் அதே தருமபுரி மாவட்டத்தின் கிராமங்களுக்கு திரும்ப போயிருந்தேன். இப்போ கிராமத்தில் பெரும்பான்மை வீடுகளில் கேபிள் டிவி வந்திருந்தது. கிராமத்து சிறுவர்கள்லாம் மெட்ரிக் பள்ளிக்கு போனாங்க. மினி பஸ் ஓடுது. நான் கதை கேட்ட ஆட்களில் 1-2 பேர் மட்டுமே உயிரோடு இருந்தாங்க. அவங்க கூட தாங்கள் கதைகளை மறந்து விட்டதா சொன்னாங்க. முடிஞ்சவரை நினைவுபடுத்தி சொல்லுங்களேன்னு வற்புறுத்தியப்போ, அங்கங்கே சிலது நினைவு இருக்குது, மற்றவ மறந்துடுச்சு, இப்போ நினைவில் உள்ளதெல்லாம் தினசரி வரும் தொலைக்காட்சி தொடர்களோட கதைகள் மட்டும் சொன்னாங்க. கிராமவாசிகள் நினைவில் இருந்த கதைகள் எல்லாமே அழிஞ்சிருச்சுன்னு திகப்பாக இருந்தது. அது நிஜம்னா நாம் மறந்தது கதைகளை மட்டுமல்ல, நம்மளோட பாரம்பரிய நினைவுகளை கூட, நமது மூதாதையர்களின் கற்பனையை, நாம் கடந்து வந்த பாதையை. நம் குழந்தைகளுக்கு சொல்லும் பாட்டிக்கிட்ட இருந்து காகம் வடையை திருடி சென்ற கதை 2000 வருஷங்களுக்கு முன்னால் கிரேக்கத்தில் சொல்லப்பட்டது. அது ஒவ்வொரு தேசமாக கடந்து இந்தியா வந்து சேர்ந்திருக்கு. அப்படி பல கதைகள் ஒரு நித்திய பயணியைப் போல தேசம், மொழி என எல்லா எல்லைகளையும் தாண்டி வந்துச்சு. அது நம்மோடு கலந்துருக்கு. நம்மளோட கதைகளும் ஆசியா முழுக்க கடந்து போயிருக்கு. ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் கதை சொல்கிறத விழித்தபடியே கனவு காண்பதுன்னு அழைக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஒவ்வொரு கதையும் விழித்தபடியே நாம் கனவு கண்ட கனவு தான். உறங்குவதை கூட தள்ளி போட முடியுமான்னு யோசிக்கும் பரபரப்பான வாழ்வில் கனவுகளை பற்றி எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஆனால் கனவுகள் இல்லாத வாழ்வை பற்றி யோசிக்கவே பயமாக இருக்குது. நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம்.